ஐயும் அம்ரஅத்தின் எந்த பெண் சஅலத் ஜௌஜஹா தலாகஹா ஃபி கைரி பஸின் காரணம் இல்லாமல் தனது கணவனிடம் தன்னை விடுவிக்குமாறு ஒரு பெண் கேட்டால் ஹராமுன் அலைஹா ராயிஹத்துல் ஜன்னா சொர்க்கத்தின் வாடை கூட அவள் மீது ஹராமாகிவிடும். சொர்க்கத்தின் வாடை கூட ஹராமாகிவிடும். காரணம் இல்லாமல் தலாக்கு கேட்டு பெறுபவள் நரகவாசி என்பது இந்த ஹதீஸினுடைய வாக்கியம். தயவு செய்து பிரிந்து விட வேண்டாம் என்று சொல்ல வருகிற வேறு வேறு வாசகங்கள் இவைகள் எல்லாம். ஒருவேளை கணவனிடம் கொஞ்சம் சகித்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அவனிடமிருந்து சில அசௌகரியங்கள், பொருளாதார பற்றாக்குறைகள், உடல் ரீதியாக சின்னஞ்சிறிய குறைபாடுகள், குழந்தை வளர்ப்பில் அவள் எதிர்கொள்ளுகிற சவால்கள், ஒரு கூட்டு குடும்பத்தில் அவள் சந்திக்கிற சில பிரச்சனைகள், இதோடு சேர்ந்து ஒரு மருமகள் அல்லது ஒரு மகள் ஒரு குடும்பத்திலே அவள் வாழுகிறாள், சகித்து கொள்ளுகிறாள். நபிமொழிகள் அவளுக்கு சான்று பகிர்கிறது. ஃபிரௌனுக்கு கீழே மனைவியாக இருந்த ஆசியா அம்மாவின் கூலி குடும்ப கஷ்டங்களை சகித்து கொள்ளுகிற பெண்ணுக்கு உண்டு என்று பேசுகிறது நபிமொழிகள். ஆசியா அம்மையார் ஒரு கொடுங்கோலனுக்கு கீழே மனைவி. தன்னை கடவுள் என்று சொல்லுகிற ஒருவனுக்கு மனைவியாக அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் என்று பேசுகிற மனைவி ஒரு வீட்டில் எப்படி வாழ முடியும்? சாதாரணமா கணவன் எந்த கட்சியில் இருக்கானோ அந்த கட்சிக்கு எதிராகவே மனைவி பேச முடியாது. ஆனால் கடவுள் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுகிற மனைவி, நான் கடவுள் என்று சொல்லுகிற கணவன், என்னென்ன கொடுமையெல்லாம் ஆசியா அம்மையார் ஃபிரௌன் என்ற கொடுங்கோலனுக்கு கீழே அனுபவித்தார்களோ அந்த நன்மையெல்லாம் கஷ்டப்படுத்துகிற, கொடுமைப்படுத்துகிற, சில சகிப்புத்தன்மைகளோடு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிற பெண்ணுக்கு அந்த கூலி உண்டு என்று பேசுகிறது இஸ்லாமிய ஷரியத். முதல்ல எல்லாம் தலாக் என்பது நிறைய பஞ்சாயத்தெல்லாம் நடக்கும், பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் முடிவுக்கே வருவாங்க. இப்போல்லாம் சாதாரணமாக பேசி முடித்து கொள்ளுகிறார்கள். கேட்டால் எங்களுக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், எங்களுக்குள்ள நாங்கள் புரிந்துணர்வோடு தலாக் கொடுக்கிறோம். என்ன புரிந்துணர்வுன்னு தெரியல. தலாக் என்பது ரெண்டு பேரும் டேபிளில் உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணுற விஷயம் அல்ல. குர்ஆனின் வழிநெடுகிலும் அதற்கு நிபந்தனைகள் இருக்கிறது. ரெண்டு தரப்பு உறவுகள் அமர்ந்து பேச வேண்டும்னு இருக்கு. அதுல இருவருடைய குறைகளும் அந்த பஞ்சாயத்திலே சொல்லப்படலாம்னு வருது. சாப்பாட்டு பிரச்சனையில இருந்து கட்டில் பிரச்சனை வரைக்கும் எல்லாருமே பஞ்சாயத்தில் வைத்து அலசப்பட்டு அந்த பஞ்சாயத்து இவங்க இனிமேல் சேர முடியாதுங்கிற முடிவுக்கு வருமானால் அப்போதுதான் தலாக்கினுடைய வழிகளை பேசுகிறது குர்ஆன். இப்போலாம் எந்த சிட்டிங் இல்லை, எந்த பஞ்சாயத்தும் இல்லை, முஹாக்கமா, ஷரியத் கவுன்சில் ஒண்ணுமே இல்லை. இவர்களாக அமர்ந்து ஜாலியா காபி சாப்பிட்டே பேசிக்கிறாங்க. வர்ற மாசம் பிரிஞ்சிடலாம். சர்வ சாதாரணமாக அண்டர்ஸ்டாண்டிங் தலாக்கு என்று இதற்கு பெயர் சொல்லி கொண்டு நாங்கள் புரிந்து ரெண்டு பேரும் மனசு புரிஞ்சு நாங்களா விலகிறோம் என்று விலகி கொள்ளுகிற சமீப காலத்தினுடைய தலாக்குகள் எக்கச்சக்கம். இதுலையும் நடக்கிற தலாக்குகள் அதிகமா பார்த்தா உப்பு சப்பில்லாத காரணம், தலாக்கிற்கு தகுதியாக ஷரியத்து எதை கருதுமோ அந்த மாதிரி காரணங்கள் எதுவுமே இல்லாம 20-30 வயசுக்குள்ள விளைவு என்ன தெரியுமா? அடுத்த திருமணத்தை நோக்கி நகர்ந்துட்டாலும் பிரச்சனை இல்லை. நாட்டில் இப்ப தலாக்குகள் அதிகமாகுவதை ஒட்டி சிங்கிள் பேரண்ட்டுகள் நிறைய உருவாகி விட்டார்கள். எக்கச்சக்கமான குழந்தைகள் தகப்பனார் இல்லை, தாயார் மட்டும் இருக்காங்க, அவங்க கூட வளர்ந்துட்டு இருக்கு. அல்லது தாயார் இல்லை, தகப்பனார் கூட வளர்ந்துட்டு இருக்கு. சிங்கிள் பேரண்ட்டுகளுடைய எண்ணிக்கை சமீப காலங்களில் நம்முடைய தமிழ் முஸ்லிம் சமுதாயத்தில் அதிகமாக இருக்கிறது. ரொம்ப பரிதாபமான விஷயம் இது. சிங்கிள் பேரண்ட் நமக்கு என்ன, அந்த ஆளு கூட தான் வாழணும்னு என்ன அவசியம்? நம்மளும் சம்பாதிக்கிறோம், நமக்கும் சொத்து இருக்குது, நான் ஒத்த காலில் என்னோட சொந்த காலில் நான் நிற்பேன் என்று சொல்லுகிற பெண்கள் இருக்கிறார்கள். அவள் இருக்கணும்னு அவசியம் இல்லை, என் குழந்தைகளை நானே வளர்த்துக்குவேன், நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன்மார்கள் இருக்கிறார்கள். உங்களை எல்லாம் தாண்டி அதிகம் வருத்தத்திற்கும் அதிகம் பாதிப்பிற்கும் உள்ளாகுவது அந்த குழந்தைகள். எனக்கு தகப்பனார் இல்லைன்னு சொல்லுகிற போது ஏற்படுகிற குழந்தையின் வலி நம்மாலே வார்த்தைகளில் அதை உணர முடியாது. எனக்கு தாயார் இல்லை, எங்க அம்மா கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆணுடைய வலி நம்மாலே புரிந்து கொள்ள முடியாது. இதில் எத்தீமாகி இருப்பது குழந்தைகள் தான். அதாவது
தாய் தந்தை உயிரோடு இருந்தும் எத்தீம்களாக உலகத்தில் நடமாடுகிற ஒரு சூழ்நிலையை குழந்தைகளுக்கு தலாக்கின் மூலம் ஏற்படுத்துகிறார்கள். அதனால் தான் அந்த கட்டத்திற்கு போக வேண்டாம், நிறைய பேச வேண்டும், நிறைய அமர்வுகள் வேண்டும், விவாதிக்கப்பட வேண்டும், ஆலோசனைகள் செய்யப்பட வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு வேற வழியே இல்லை என்கிற போது பிரியலாம். ஒரு சுகர் பேஷண்ட், உடம்புல புண்ணு, கையிலையோ காலிலையோ எங்காவது புண்ணு, மருத்துவம் பார்க்க வேண்டும், மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டும், டாக்டர்கிட்ட காமிக்கணும், ஏதாவது ஆயின்மெண்ட் கழிப்பு அது இது எல்லாம் செய்ய வேண்டும், பக்குவப்பட வேண்டும். உணவில பக்குவம், மருத்துவத்துல பக்குவம், எதுவுமே முடியல. அவங்க காலை எடுத்தாகணும், அவங்க விரலை எடுத்தாகணும், அந்த உறுப்பை துண்டிச்சாகணும். இது எப்ப போறது? உறுப்பு துண்டிப்பு என்பது ஆகிருல் இலாஜ், அது கடைசி வைத்தியம். முடியவே முடியாது. இனி விட்டா ஒத்துமொத்த கால் போய்விடும், உடல் போய்விடும், உயிர் போய்விடும், அபாயம். எனவே நீங்கள் காலை எடுத்து விடுங்கள் என்கிற போதுதான் கால் எடுக்க வேண்டுமே தவிர எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம எடுத்த உடனே காலை வெட்டுங்க என்கிற பைத்தியகாரத்தனம் தான் தலாக்கு முடிவிலே தெரிகிறது. ஆரம்ப கட்ட மருத்துவங்கள் என்று இருக்கிறதே, அதுவெல்லாம் இல்லாமல் உறுப்பை துண்டிப்பதற்கு முதலாவதாக போனால்